பொதுவா என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் சேலத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கிறேன். இந்த நெட்வொர்க்னு சொல்லி ஒரு தீராத காதலால ஒரு 33 வருஷம் அதை தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு சில நெட்வொர்க்ல நமக்கு ஒரு நிறைய நல்லது நடந்தது. சிலதுல வந்து இழந்தோம். ஆனா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மைனஸ். அப்ப இங்க வந்திருக்கிற திட்டங்கள், இந்த கம்பெனிகள் அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அவங்கவுங்க ஒரு வியாபார நோக்கத்தோட தான் வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். அதை நோக்கி வரும்போது அவங்க அதை ஃபுல்ஃபில் ஆனதை அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பார்த்தா, இந்த நெட்வொர்க் மூலமா வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச நபர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த செஞ்ச தொழிலை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அது தெரியும், நெட்வொர்க்குங்கிறது ஒரு புனிதமான தொழில். ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம உழைப்பை மட்டும் போட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அது நல்ல தொழில் தான். ஆனா சில கம்பெனிகளும் சில நபர்களும் அதை சரியா பயன்படுத்திக்கல. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கால் பாதிக்கப்பட்டவங்களாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சா என்ன அப்படின்னு எனக்கே நிறைய நாள் தோணும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு கம்பெனியா இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு ஒரு சிலருடைய மனசுல வந்திருக்குது. பொதுவா ஒரு வீதின்னு இருக்குன்னு பார்த்தா, அந்த இப்போ புதுசா ஒரு மனையெல்லாம் பிரிச்சு போட்டு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, அந்த வீதியில ஒரு முதல் இடத்துல காலி இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோவில் வைப்பாங்க. அதை வைக்கிறதுக்கு அந்த அந்த வீதியில் இருக்கிற முக்கியமான நபர்கள் யாராவது ஒன்று ரெண்டு பேர் ஸ்டெப் எடுப்பாங்க, அந்த கோயிலை வைப்பாங்க, அதெல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. அப்ப அதை வச்சவங்களுக்கு அந்த கோயில் சொந்தம் இல்லை, எல்லாருமே வந்து கும்பிடுவாங்க, எல்லாருக்கும் சம உரிமை. அந்த மாதிரி இப்ப ஒரு வேற ஒருத்தருடைய கம்பெனி அப்படிங்கும் போது அவங்க திட்டத்தை மாத்துறாங்க, அதுல பிரச்சனைகள் உண்டாக்குறாங்க. இப்ப நமக்கு நம்ம மக்களுக்காகவே நாமளே ஒண்ணு உருவாக்கினா என்னன்னு ஒரு சில நல்ல உள்ளங்களுடைய மனசுல ஒரு இந்த பிரபஞ்சம் ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்குது. அதனோட வெளிப்பாடு தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிபிஏ ஸ்பீடு கேஸ் அப்படிங்கிற ஒரு அலாவுதீன் அற்புத விளக்குன்னு சொல்லலாம், ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம், ஒரு அமுத சுரபின்னு சொல்லலாம். அவங்கவுங்க பார்வையில தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ். எனக்கு 59 வயசு ஆகுது. திஸ் இஸ் லாஸ்ட் சான்ஸ் மை லைஃப். அப்ப இதை எப்படி பயன்படுத்திக்கணும், இது யாருக்கு சார் தேவை அப்படின்னு பார்த்தா, முதல்ல மனுஷங்கிட்ட ஒரு ஒரு கேரக்டர் இருக்குதுங்க. அதாவது மனித மனத்துக்கு ஒரு ஒரு இயல்பான ஒரு குணம் உண்டு. என்னன்னா, என்னுடைய வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, இப்ப வண்டிக்கு பஞ்சர் போட்டாதான் நான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய பார்வை, என் மைண்ட்ல நான் என்ன பதிவு வைப்பேன், பஞ்சர் கடை எங்க இருக்குன்னு பாடுறா மாதிரின்னு உள்ள மனசுல பதிவு வைப்பேன். அப்ப அந்த ரோட்ல இருக்கக்கூடிய மளிகை கடை, அந்த டீ கடை, ஹோட்டலு, துணி கடை, நகை கடை, மெடிக்கல் ஷாப் எதுவுமே கண்ணுக்கு அதெல்லாம் தாண்டிட்டு போயிட்டு தான் இருப்போம். நம்மளுடைய ஒரே எய்ம் என்னன்னா, அந்த சைக்கிளுக்கு அந்த வண்டி பஞ்சர் போடுற கடை ஏதாவது இருக்குதா, டயர் ஏதாவது வெளியில கருப்பா வச்சிருக்கானா, பஞ்சர்னு ஏதாவது வார்த்தை தெரியுதா அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து என்னோட குடும்பத்தை லக்ஸுரியா வச்சுக்கணும். கடன், அந்த அந்த அவமானம், அசிங்கம், இது நாள் வரை பட்ட அவமானம், இந்த சங்கடங்கள்ல இருந்தா என்னுடைய குடும்பம் லக்ஸுரியான ஒரு லைஃப் அனுபவிக்கணும். எதிர்கால சந்ததி வந்து ரொம்ப நல்லபடியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நினைச்சத ஒரு விலைப்பட்டியலை பார்க்காம வாங்கணும், ஒரு பொருளாதார தன்னிறைவு அடையணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நபர்களுக்கு, எப்படியாவது நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ் சிஸ்டம் ஒரு அருமையான வரப்பிரசாதம். யாரெல்லாம் கோடீஸ்வரன் ஆகணும், நானும் வந்து லைஃப்ல முன்னுக்கு வரணும். இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிறது, நம்ம மிடில் கிளாஸ் இருந்துட்டு மேல கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தமாசுன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு இருக்கடா அந்த வேலை, வந்து முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா, பேசாம இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஏறா அப்படிங்கறத நம்ம மக்கள் நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம். ஆனா யாருக்கெல்லாம் அந்த கனவு, அந்த லட்சியம், அந்த வெறி, அந்த தாகம், அந்த வேகம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பீட் கேஸ் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய நிலைமைய, பெரிய ஒரு பொசிஷனை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்ப அந்த மாதிரி ஒரு கம்பெனி இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி, அந்த இந்த இந்த அரசாங்கம் அப்படி சரியில்லை, அந்த அரசாங்கம் சரியில்லை, பெட்ரோலை ஏத்திட்டாங்க, அரிசி விலையை ஏத்திட்டாங்க, மக்கள் தொகை அதிகரிக்கும் போது வேற வழி இல்லை. நீங்களாம் நம்ம ஆட்சிக்கு போனாலும், நம்ம ஒரு அந்த பொறுப்புக்கு வந்தாலும் நம்ம அதை தான் செய்வோம். அப்ப இதுக்கு என்னதான் சார் மாற்று வழி? கொடி பிடிக்கிறது, கோஷம் போடுறதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு, கிடைக்கிற வாய்ப்புனா எங்கங்க சார் வர்றது, எங்க நல்ல வாய்ப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு அனுபவம் வேணுங்க. இப்போ ஒரு சைக்கிள் கடைக்காரர் இருக்காருன்னா, அவர்கிட்ட கொண்டு போய் பைக்கை கொடுத்து இதுல என்ன என்ஜின் ஏதாவது நாய்ஸ் வருது என்னன்னு பாருங்கன்னா அவருக்கு தெரியாது. அதே மெக்கானிக் கிட்ட, டூ வீலர் மெக்கானிக் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர் பார்ப்பாரு. அந்த மாதிரி என்ன மாதிரி ஆட்கள்லாம் ஒரு 33 வருஷம் இதே வேலையா தேடி 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 ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா இது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு நாலேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் நான் சொல்றேன், இந்த பிபிஏ ஸ்பீடு சிஸ்டம் என் கையில கிடைச்சதுமே என்கிட்ட ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சுது.
கிடைச்சதுரா பிரபஞ்சம். நான் நிறைய நாட்கள் பிரபஞ்சத்திட்ட வந்து அழுதுருக்கிறேங்க. என்னுடைய சூழ்நிலையை பார்த்து 59 வயசு ஆகி போச்சு, ஒன்றும் பெருசா நம்ம இன்னும் சக்சஸ் வரல. எல்லாம் நம்ம எதிர்பார்த்த கனவுகள்லாம் அப்படி ஏகப்பட்ட கனவுகள். என்னுடைய கனவுகள்ல ஒண்ணு, எப்படியாவது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சு, நான் வந்து என்ன சின்ன வயசுல என்ன அப்பா அம்மாலாம் தவறின பின்னாடி எங்க சித்தப்பா என்ன படிக்க வச்சாரு. ஐடிஐ படிக்கிறதுக்கு ஒரு கருப்பன் நாடார்னு ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வந்து 2 வருஷம் படிக்கிறதுக்கு உதவி பண்ணாரு. என் மனசுல ஆழமா பதிஞ்ச விஷயம், ஒரு 100 பேருக்காவது ஒரு படிக்கிறதுக்கோ அந்த அந்த லைஃப் ஸ்டைல் மாற்றி கொடுக்கறதுக்கோ முயற்சி பண்ணும், அவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு தனியாத தாகம். ஆனா அதுக்கு என்னோட நிலைமையே சரியில்லை. நான் அந்த கனவுகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையிற மாதிரி தோணுச்சு. எனக்குள்ளார வந்து ஒரு பொங்கிக்கிட்டே இருந்தது. பிரபஞ்சத்திட்ட எப்பெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நான் ப்ரே பண்ணும் போதெல்லாம் நினைப்பேன், கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டேன், என்னுடைய கனவு இப்படியே போயிடுமா அப்படின்னு நான் அழு அழுத நாட்கள் உண்டு. அந்த சமயங்கள்லாம் வந்து அந்த பிரார்த்தனை எனக்கு வந்து கைகூடி வந்திருக்குன்னு தான் இப்ப நான் நினைக்கிறேன். அதனால இதை உருவாக்குன மரியாதைக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும், இது ஒருத்தர் சொல்ல முடியாதுங்க, பலருடைய மூளை, பலருடைய உழைப்பு. இதில் என்னன்னா அத்தனை பேரும் இதுக்கு சொந்தம் கொண்டாடவில்லை, அவர்களும் அந்த வரிசையில் நிற்கிறார்கள். என்ன அவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அவங்க முன்னாடி நிக்கிறாங்க அவ்வளவுதான். முன்னாடி நின்னாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை வாங்கிட்டு பின்னாடி வந்து நின்று இந்த கூட்டத்தை முன்னுக்கு தள்ளுறதுக்கு என்ன பண்ணுமோ அத்தனை வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். அதே நேரத்துல இந்த வாழ்க்கையை, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய சேலம் வெங்கடேசன் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நன்றி மிஸ்டர் வெங்கடேசன். அடுத்தது இப்ப நம்ம வந்து பிளானுக்குள்ளால போகலாம். இது என்ன இது இருக்கு, என்ன இதுல வந்து நமக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்ம முதல்ல வந்து இதுக்கு இதை பத்தி என்னென்ன முழுமையா நமக்கு தெரியுமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டத்தோட பேரு ஸ்பீடு கேஸ், பிபிஏ ஸ்பீடு கேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சிஸ்டத்தோட பேரு. இதை உருவாக்கின நம்ம தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஷேர் ஆகுது சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க நான் முதல்ல சொன்ன சமத்துவம் சார், ஒரு பொதுவா ஒரு விஷயத்தை வச்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதனன்னு ஒரு கவிஞர் சொன்னாருன்னு அடிக்கடி சொல்லுவேன். எப்போ வந்து நான் ஒரு கோயில் பொறுப்புல கூட இருந்திருக்கிறேன், அப்ப கூட நான் பார்த்திருக்கிறேன், ஊருக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சு செய்யக்கூடிய காரியங்களுக்கு பிரபஞ்சமே துணை நிற்கும். நீங்க என்ன நினைக்கணும்னு, நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கும் அதே மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு பொதுநல நோக்கத்தோட செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் இந்த பிரபஞ்சம் துணை நிற்குது. இதை நம்ம நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு இந்த இடத்துல வந்து பாஸ், ஓனரு அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்லாம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அது கொஞ்சமா இருந்தாலும் நிறைய இருந்தாலும் பெருசு பெருசா சொல்லி கொடுக்காம போறதை விட எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வந்த ஒரு சிஸ்டம் தான் பிபிஏ ஸ்பீட் கேஸ் சிஸ்டம். இதுல என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு 1000 ரூபாய் நம்ம வந்து முகம் தெரியாத நண்பர்களுக்கு டொனேட் பண்ணணும், உதவி பண்ணணும், அவ்வளவுதான். உதவி பண்ணுமா சார்? இதனால வந்து வாழ்க்கை தரம் மாறுமா? கட்டாயம் மாறும். இந்த கொடுக்கறது அப்படிங்கறது வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, அதுக்கு சொல்ற அந்த வார்த்தையை சொல்றது கவனிச்சா ஈந்து ஓக்கும் இன்பம்ங்கிறாரு. அந்த கொடுக்கும் போது வரக்கூடிய இன்பம், அது மாதிரி இன்பம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா நம்ம கூட பார்த்திருப்போம், நிறைய பேருக்கு வந்து ஒரு சில உதவிகள்லாம் பண்ணிட்டு அந்த கண்கள்ல அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அறிஞர் அண்ணா கூட சொல்லுவார், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு. அப்ப அந்த அந்த கண்கள்ல தெரியக்கூடிய அந்த சந்தோஷம் நமக்கு ஒரு மனநிறைவு கொடுக்கும். ஆக கொடுக்கறது அப்படின்னா கொடுக்க கொடுக்க வளரும். இந்த குபேரன் வந்து அந்த கொடுக்கிற அந்த செல்வத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க. அந்த குபேர கடவுளுக்கு வந்து ஊறுகானா ரொம்ப பிடிக்கும், பாட்டில் வச்சிருக்க ஊறுகானா ரொம்ப பிடிக்கும், பல விதமான ஊறுகாய் வீட்டுல வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஊறுகாய் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி ஊருக்காக உழைப்பவர்களே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம தாய். இங்க வந்து மரம், செடி, கொடி, மற்ற உயிரினங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாருமே அந்த பிரபஞ்சத்தோட குழந்தைங்க. இப்ப நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த பெத்தவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதே பக்கத்து வீட்டுக்கு சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த பக்கத்து வீட்டுல இருக்க குழந்தைங்களும் அந்த பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட அப்பா அம்மாவும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி இங்க படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உதவி பண்ணுதுன்னு சொன்னா, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம், 5-6 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அது 4 பேருக்கு பகிர்ந்து சாப்பிடுதுன்னா நமக்கு எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு சந்தோஷம்.
இந்த நிம்மதியும் சந்தோஷமும் பிரபஞ்சம் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த மனசு இருக்கிறவங்களுக்கு நிறைய கொடுக்கும். அப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க அடிப்படையே அதுதான். நான் நான் இந்த சிஸ்டத்துக்குள்ளார வரும்போது இந்த 40 நாளா கவனிச்சேன். யாருக்கிட்டலாம் சொன்னேன், யார் எடுத்துக்கிட்டாங்க, யாரு நிராகரிச்சாங்க அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். யாரெல்லாம் ஆமாப்பா ஒரு 1000 ரூபாயில வந்து 1,60,000 நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுல நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே, பாதிக்கு பாதி கூட கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சவங்க பூரா ஐடி கொடுத்து உள்ள வந்தாங்க. எல்லாமே எனக்கு தான். எப்படி கொடுக்க முடியும், எப்படி முடியும், என்னன்னு கேட்கவே தயாரா இல்லாதவங்க, அல்லது வந்து வர்றது பூரா எனக்கு தான் அப்படின்னு அந்த நம்ம அவங்க கூட பழகி இருப்போம். சார் ஒரு நிமிஷம், சார் ஒரு நிமிஷம், ஆடியோ எல்லாத்துக்கும் கேக்குதான்னு கேளுங்க. கேக்குது சார், எனக்கு கேக்குது சார். இங்க இன்னும் ஹோட்ஸ்ல இருக்கவங்க சொல்லுங்க. ஆடியோ கேக்குது சார், கேக்குது சார். ஆடியோ. தேங்க் யூ கண்டினியூ. தேங்க் யூ சார். இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு அந்த உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி வந்த ஆட்கள்ல எனக்கு பணம் வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வர்றது பூரா நானே தான் வச்சுக்குவேன் அப்படின்னு கேரக்டர் நம்ம அந்த பழகி இருக்கிறோம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி கொடுக்கலைங்க சார். அப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, இந்த பிரபஞ்சம் யாரெல்லாம் நான் மத்தவங்க நல்லா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் நான் என்னால உதவி பண்ண முடியும், எனக்கு கிடைக்கும் போது நான் மத்தவங்களை வாழ வைப்பேன், மத்தவங்களுக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுங்கிறது எனக்கு தெரியுது. நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், இந்த நபர் வரமாட்டாரு, எப்படி கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு பார்த்தா 2 நாள் கழிச்சு சொல்றாரு, என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், அவரு வந்து இதுல இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தாச்சு, ஏமாத்திருவாங்கன்னு சொன்னாங்கன்னாரு. ரைட்டு, பிரபஞ்ச விதி மாறாதரா மாப்பிள அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன் சாமி நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ கொடுக்குறேன்னு சொன்னதுல இருந்து நான் 1 வாரம் குழம்பிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெளிவா இருந்துச்சு. அப்ப அவன் வந்து கொடுத்தவங்க கொடுக்கலன்னு சொன்னவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை பார்த்தேன். ஒற்றுமை எல்லாருக்கும் பணம் வேணும், வேற்றுமை பாத்தீங்கன்னா மத்தவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைச்சவங்களுக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீடு சிஸ்டம் வந்து அவங்கள ரீச் ஆச்சு. மத்தவங்க வந்து அந்த மாதிரி எனக்குன்னு நினைச்சவங்களுக்கு ரீச் ஆகல. அப்ப பிரபஞ்சம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குதுங்கிறத நல்லா தெரிஞ்சது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கொடுக்கறது கொடுக்க வளரும். இந்த தொட்டனை தூரும் அனற்கேணின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி இறைக்கிற கிணறு தான் ஊறும். இந்த பிரபஞ்ச விதி மட்டும் தெரிஞ்சுன்னா நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். இந்த பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சில ஆய்வுகள்லாம் நம்ம உள்ள போகும்போது, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் போகும்போது அவங்க சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சுன்னா அதுல 10% மத்தவங்களுக்கு வந்து கிஃப்ட் டொனேட் பண்ணுங்க சார், உதவி பண்ணுங்க சார், அப்போ உங்க வளருங்கிறாங்க. நாம என்ன கணக்கு போறோம், ஏற்கனவே 25,000 சம்பளம் வருது, 8,000 ரூபாய் ஷார்டேஜ், நம்ம பட்ஜெட்ல ஒரு சிலருக்கு துண்டு விழுவும், ஒரு சிலருக்கு வேட்டியா கூட விழுவும். இதுல நான் எங்கேயா போய் 8,000 ரூபாய் போய் நான் என்னோட 10% கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இதெல்லாம் இவர் சொல்லுவாரு, இவருக்கு என்ன, இவரு 10 இடத்துல சம்பாதிக்கிறாரு, இவர் செய்வாரு, நம்ம வந்தா தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க, படிச்சுட்டு வேலைக்கு போறோமா, வேலைக்கு போன நீ வேலை கூட அப்புறம் நான் படிக்கிறேன்னு சொல்லி கேட்கறோமா, படிச்சுட்டு தான் வேலைக்கு போறோம், நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு தான் போறோம். அந்த மாதிரி பிரபஞ்சமும் என்னன்னா, நீ முதல்ல கூடு, நான் சொல்ற வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருந்தா முதல்ல கூடு. இப்ப நம்ம சிஸ்டர்ல கூட பாருங்க, முன்ன சென்ட் ஆப்ஷன் தான், பணம் வாங்குறதுங்கிறது வந்து அப்புறம், முதல்ல யாருக்கு அனுப்பணுங்கிறது தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். இங்க உள்ள வந்த அத்தனை பேருக்கு அது தெரியும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க சார், இத்தனை விஷயம் நான் கொடுக்க தயாருங்க சார், இப்போ கொடுத்தா நம்ம பொழைச்சுக்கணும், சத்தியமா பொழைச்சிக்கலாம். சரிங்க சார், என்ன பண்ணணும், அப்படி என்னதான் சார் இதுல இருக்கு அப்படின்னா, நம்ம பிபிஎஸ் ஸ்பீடு சிஸ்டத்துல கம்பெனின்னு ஒண்ணு இல்லை, ஓனர்னு ஒண்ணு கிடையாது, ஆபீஸ் கிடையாது, டேபிள் கிடையாது, சேர் கிடையாது, பியூன் கிடையாது, சர்வீஸ் சார்ஜுங்கிறது ஒண்ணு இல்லைங்க சார். மெயினா வந்து நிறைய பேர் அதி புத்திசாலிங்கெல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, உங்களெல்லாம் வந்து இந்த மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட்ல வருமே அப்படின்னு. நிச்சயமா இது வராது. என்ன காரணம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து டிடிஎஸ்ஓ சர்வீஸ் சார்ஜோ எல்லாத்துக்கும் மேல ஒரு சிஸ்டத்துக்குள்ளார பணத்தை வாங்கி ஒரு 100 ரூபாய் வாங்கி இருந்தா நீ 20 வச்சுக்க, நீ 10 வச்சுக்குன்னு வச்சா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வரும். ஆனா இங்க வந்து மக்கள் நம்ம அந்த ஒரு டைரக்ஷன் தான். இப்ப நீங்க வந்து உதவி பண்ணீங்களா சார், நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணீங்க, நீங்க 2 பேருக்கு உதவி வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி வருதுன்னு இந்த பிரபஞ்சத்தோட அந்த விதியை நம்ம வந்து அமுல்படுத்துறமே தவிர மற்ற இடத்துல ஒரு பைசா கூட சிஸ்டத்துக்குள்ளார வர்றதில்லை. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜுங்கிறது ஒண்ணு கிடையாது, டிடிஎஸ் கிடையாது, இந்த நம்ம மக்களுக்கு அலர்ஜியான ஒரு வார்த்தை இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இம்சையெல்லாம் இங்க கிடையாது. ரினியூவல் வருஷம் நீங்க ரினியூவல் பண்ணிக்கிறது கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, ப்ராடக்ட் இருந்தா அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டிங்னு ஒண்ணு போகணும், இந்த இம்சையெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப என்னதான் சார் இருக்குது அப்படின்னா, மிக முக்கியமா 100% சிஸ்டம் ஒர்க்குங்க சார். நம்ம கிட்ட ஒரு சாஃப்ட்வேர், இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த பொருளாதார புரட்சியை நம்ம உண்டாக்கிட்டு இருக்கிறோம். இது நிறைய பேரை வந்து அப்படியே ஒரு மாதிரி கலக்கி விட்டுருச்சு. அந்த இதுல அந்த சிஸ்டம் ஒர்க் மட்டும்தான். இந்த சிஸ்டம் நல்லா நினைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி கூட காப்பி அடிச்சு கூட போட்டிருக்காங்க, நம்ம 4 லெவல் வச்சு 5 லெவல் வச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா
அவங்களால இங்க உள்ள என்னென்ன இருக்குது, எங்க சங்கர் சாரோட மூளை என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க ரிவர்ஸ்ல போவோம், வந்து சைடு கியர் போடுவோம், எல்லா வேலையும் செய்வோம். இங்க என்னென்ன நாங்க வச்சிருக்கிறோங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் சிஸ்டத்து மாதிரி நான் அடிச்சு காப்பி அடிச்சேன், ஆனா ஒண்ணும் நடக்கல மாப்ள அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் ஒண்ணு இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லிட்டாங்க. 100% வந்து டிரான்ஸ்பரன்சி, இதுதான் சார் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி தன்னுடைய வரவு என்ன, செலவு என்ன, எனக்கு என்ன லாபம் வந்தது, இந்த உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லவே மாட்டான். இங்க இது வந்து பொதுவா மக்களுக்காக தான் நடத்தப்படுதுங்கிறதுக்கு ஒரே எவிடன்ஸ் என்னன்னா 100% டிரான்ஸ்பரன்சி. சைட்டை ஓபன் பண்ணி காட்டுங்கன்னா காட்டுவாங்க எவ்வளவு வருமானம் வந்திருக்குது. இப்ப இதுல திருச்சியில வந்து நாளைக்கு 29ஆம் தேதி ஒரு பொருளாதார புரட்சி கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துக்கு வந்து எல்லாருமே இதுவே வந்து ஒரு செமினாரா இருந்தா ஒரு வரக்கூடியவங்கள அந்த அச்சு வருஷை வந்து கவர்ச்சி பண்ணணும்னு சொன்னா அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் செலவு பண்ணி ரூமை கொடுத்து அவங்களுக்கு வந்து தலையை தொங்க விட்டு அப்படியே உற்சாகப்படுத்தி அது என்ன செலவோ அவங்கள ஓடின அதுக்கு அடுத்து ஃபயரா ஓடினாங்கன்னா அந்த பணத்தை எடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு பைசா கூட வாங்க மாட்டாங்க. இங்க நாம எங்க சாமி வாங்குறோம், நாம 20 ரூபா பின்னு காசு வாங்குறோம். அதனால சாமியே 1500 ரூபா 1600 ஆகுது, ஏதோ ஒரு 1000 ரூபாய் பேர் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிற முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் வந்து ஆளு கொஞ்சம் எங்கேயாவது மிச்ச மீதி போட்டு நாங்க சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு பண்றாங்க. இது ஒன்னே நமக்கு தெரியும், இது வந்து வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு பொதுவான ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 100% பேமெண்ட். எப்படிங்க சார்? அப்பதான் நம்ம முதல்ல 100% பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பேமெண்ட் நம்மளே கொடுக்கல, நாமளே வாங்கல. அப்படியே மக்கள் இன்னொருத்தருக்கு தன்னுடைய பணத்தை இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கோ இன்னொருத்தருக்கு வாங்குறதுக்கோ அவங்களுக்கு 100% உரிமை இருக்கு. என்ன பண்ணும், இந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா வருமான வரி துறை பிரச்சனை வரும். வந்த வருமானம் வந்தது, எனக்கு இவ்வளவு இன்கம் வந்தது அப்படின்னு சொன்னா முறையா கவர்மெண்ட்டுக்கு வரியை கட்டணும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் நம்மளை பாராட்டுவாங்க. நீங்க வேணா பாருங்க, நம்ம இதுல முன்ன நிக்கிற நபர்களோ அல்லது இந்த நிறுவனத்துக்கு கூட இந்திய அரசாங்கத்தோட உயரிய விருது கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொருளாதார புரட்சியை உண்டாக்கி எல்லாரும் யார் கூட்டு எல்லாம் வருமான வரி கட்டி இருக்கிறாங்க, ஏகப்பட்டது வந்துட்டு இருக்குதுன்னு கேட்கக்கூடிய காலம் இன்னும் 1 வருஷத்துல இருக்குதுங்க. அப்ப மக்களுக்கே மக்களுடைய பணத்தை மக்களுக்கே போகுதே தவிர இங்க யாரும் எதுவும் பண்ணல. அப்ப இங்க ஒரே ஒரு விஷயம் தான் தாரகம் வந்து வச்சிருக்கோம், நீ கொடுங்க அதே மாதிரி பல மடங்கா வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது தான். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சரிங்க சார் இதுக்கு பிளான் ஒண்ணு சிஸ்டம்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க, என்ன சார் வச்சிருக்கீங்க அப்படின்னா உதவி கொடு உதவி பெறு. இதுல 4 நிலைகள் தான் சார், 4 ஸ்டெப். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹெல்பிங் கான்செப்ட் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா குறைஞ்சபட்சம் 8-10 லெவல் வைப்பாங்க. அதுவும் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 3 மேட்ரிக்ஸ் 4 மேட்ரிக்ஸ் 5 மேட்ரிக்ஸ் 5 25 125 625 இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா டோட்டலா எல்லாம் கணக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 15 கோடி காமிப்பாங்க. இதுல நம்ம ஜெயிச்சிரோண்டா மாப்ள அப்படின்னு சொல்லி உள்ள போனா கடைசியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வாங்கிட்டாங்கன்னா அது முன்னாடி போனவங்க ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வாங்குவாங்க. ஆனா நான் இங்க முன்னாடி இருக்கிறவங்க, ஆனா பின்னாடி போறவங்க எல்லாம் தொங்கிட்டு ஒரு களைச்சு போய் நாளைக்கு வரும் சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்த்து கையும் போனும் தேய்மே தவிர ஒரு மண்ணும் வராது நமக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா அதிக லெவல் கிடையாது, 4 லெவல். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் தான், 2 4 8 16 அவ்வளவுதான். 4 நிலைகள்ல டக்குன்னு வாங்கிட்டு நீங்க கிளம்ப பின்னாடி போய் நினைக்க உனக்கு அதுக்கு அடுத்து கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொன்னா ஒரே ஆளுக்கு நிறைய கொடுக்கறத விட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம்னா எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில இந்த நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஸ் சிஸ்டம் இயங்குது. இப்ப இதுல என்னன்னா நம்ம ஒருத்தருக்கு 1000 ரூபாய் சந்தோஷமா ஒரு டொனேட் பண்ணிருக்கிறோம். இதை வந்து யாரும் வந்து வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ கேட்கல. நான் மனசு வந்து ஒரு நண்பருக்கு நான் உதவி பண்றேன்பா, ஒரு 1000 ரூபாய் அனுப்புறேன், அனுப்பிட்டாரு. அவருடைய அந்த பரிகார அந்த குணத்துக்காக, அந்த வள்ளல் தன்மைக்காக, அந்த நல்ல மனசுக்காக இந்த பிளான் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அடுத்து 2 பேர்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் அவருக்கு வருது. 2 பேர்கிட்ட 1000 2000 ரூபாய் அவர் கைக்கு வரும்போது அதை வாங்கிட்டு முதல் வேலையா அவர் மைண்ட்ல என்ன ஓடும், பிபிஏ ஸ்பீடு கேஸ் சிஸ்டத்துக்குள்ளார உள்ள வர நண்பர்கள் நான் பாக்குறேன், அந்த பதட்டமோ அந்த ஒரு பயமோ இல்லாம வந்து பணம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க பணம் வந்துருச்சுன்னு அப்ரூவல் கொடுக்கறது நியாயம். அவங்க காமிக்கும் போது அப்ரூவல் கொடுக்குறாங்க ஒரு சில இடங்கள்ல. சார் இது ஜி.கே. சாமி சாரோட டீமுங்க சார், இது சங்கர் சாரோட டீமுங்க சார், இவர் நம்ம ராமலிங்க சாரோட டீமுங்க சார், அதெல்லாம் வந்துரும் சார், இவங்க பாபு சாரோட டீமுங்க சார், ஒரு பிரச்சனை இல்லைங்க சார். இப்ப நானே ஒரு சில இடங்கள சார் மாதேஸ்வரம் பேசுறேன் சார், உங்க பேரை கேட்டதுமே நாங்க அங்கே அப்ரூவல் கொடுத்துட்டோம் சாருங்கிறாங்க. இது எந்த சிஸ்டத்திலையும் நம்ம பார்த்தது இல்லைங்க. அப்படி ஒரு குடும்ப பந்தமா ஒரு பயம் இல்லாம பதட்டம். ஏன்னா சார் பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுக்குறீங்க அப்படின்னா சார் எங்க பிபிஎல் இருந்து எங்க சார் போறாங்க, ஸ்பீடு கேஸ் விட்டுருமா சார் நம்ம அப்படியே சார் பழகுறாங்கிறாங்க. ஒரு ஆச்சரியமா இருக்குது. எத்தனையோ அதுல வந்து அப்பா அவன்கிட்ட இருந்து 2000 வாங்கிட்டா போதுண்டாப்பாங்கிற மாதிரி இருக்கும் அந்த மத்த ஹெல்பிங் கான்செப்ட்ல.
இங்க 2000 ரூபாய் அவங்களுக்கு வந்துருச்சு. இப்ப இது என்ன சார் பண்ணணும்னா, முதல் வேலையா சென்ட் ஹெல்ப். யாருக்கு நான் உதவி பண்ணணும்? நான் 1000 ரூபாய் தான் கொடுத்தேன், 2 பேர்கிட்ட எனக்கு 2000 ரூபாய் வந்துருச்சு. அப்ப நான் யாருக்கா உதவி பண்ணணுமே? சிஸ்டம் காட்டுது, இந்த பாரு ஒரு 1500 ரூபாய் இந்த நண்பருக்கு அனுப்புன்னு காட்டுது. உடனே ஒரு 1500 ரூபாய் அவங்களுக்கு அனுப்பி நம்ம அப்ரூவல் வாங்கிடுறோம். சரிங்க சார், 2000 வந்துச்சு, 1500 அனுப்பிட்டோம். மீதி என்ன சார், இன்னும் ஒரு 500 ரூபாய் இருக்குது. அது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட், உங்க நல்ல மனசுக்கு கிடைச்ச முதல் வெகுமதி. சரிங்க சார். அடுத்ததுங்க சார், இப்ப 2 பேர்கிட்ட இருந்து நமக்கு வந்து 1000 வந்தது. அதுல 1500 ரூபாய் வந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணிருக்கோம். அப்படின்னா இந்த 1500 நீங்க 4 பேர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய தகுதி இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, இந்த சிஸ்டம் கொடுக்குது. அப்ப 4 பேர்கிட்ட இருந்து 1500 1500 6000 ரூபாய் உங்களுக்கு வரும்போது, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல என்ன ஓடும்? டொனேட் பண்ணணும். உடனே 2500 ரூபாய் சிஸ்டம் காட்டுது. காட்டக்கூடிய அந்த நபர்களுக்கு நம்ம டொனேட் பண்ணிடுறோம். 2500 ரூபாய் டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, மீதி இருக்கக்கூடிய 3500 ரூபாயில இதுல வந்து மெயினா வந்து இந்த சிஸ்டத்தை இன்னைக்கு நான் முதல்ல நண்பர் வெங்கடேசன் நான் நன்றி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு உங்களை வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ கோணி பையில கட்டியோ தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னாலும் நீங்க முதல்ல நீங்க நன்றி சொல்ல வேண்டியது அவருக்கு தான். நீங்க இதுல புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா அவரை வந்து தெய்வமா பார்ப்பீங்க, புரியலைன்னா ஏதோ 10ஓட 11 நினைப்பீங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி கூட்டிட்டு வந்த நபர் என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம், குருநாதர். அந்த குருநாதருக்கு காணிக்கையா ஒரு 500 ரூபாய இந்த சிஸ்டமே அனுப்பிடுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய உங்களுக்கு மீண்டும் ஒரு வெகுமதியாக கிடைக்குது. இது வந்து நம்ம பிரபஞ்சமும் நம்ம சிஸ்டமும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகை. அப்ப எல்லாம் வந்து மொத்தம் 6000 ரூபாயில 2500 ரூபாய் டொனேட் பண்ணோம் சார். ஒரு 500 ரூபாய் வந்து குருநாதருக்கு அனுப்பிட்டேன். மீதி 2000 ரூபாய் வந்து நான் வச்சுக்கிட்டேன். அப்ப இன்னொரு 1000 ரூபாய் இருக்குதுங்களா சார், இது என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் சார் நம்ம ஹீரோ வராரு, என்ட்ரி கொடுக்குறாரு. இப்பதான் இந்த இடத்துல ஒரு நல்ல பாட்டுலாம் சூப்பர் ஸ்டாருக்கு போடுற மாதிரி ஒரு பாட்டு போடணும். என்னன்னா ரீபர்த் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குதுங்க சார். இந்த ரீபர்த்னா என்னங்க சார் அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க சார், நம்ம முதல்ல நம்ம 1000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து கொடுத்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க திரும்ப வந்து இன்னும் ஒரு பைசா கூட பாக்கெட்ல இருந்து எடுக்க வேணாம். அந்த சிஸ்டத்துல இருக்கிறத கொடுக்கறத அந்த சிஸ்டம் சொல்றதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்படி வரும்போது ஒரு குட்டி ஒண்ணு வருதுங்க சார், ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இந்த இடத்துல ஒரு குட்டி ரீபர்த் ஐடி ஒண்ணு நமக்கு கிடைக்குது. இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, நான் அதை பின்னாடி சொல்றேன். இப்ப 2 லெவல் நமக்கு முடிஞ்சது. 3வது லெவலுங்க. இந்த 3வது லெவல்ல நம்ம வந்து 2வது லெவல்ல வந்து ஒரு 2500 ரூபாய் நம்ம வந்து மற்ற நண்பர்களுக்கு உதவியா அனுப்பிச்சிருக்கிறோம். அப்படின்னா அந்த 2500 மாதிரி 8 பேர்கிட்ட வாங்கக்கூடிய தகுதியை நமக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த சிஸ்டமும் கொடுக்குது. அப்ப 8 பேர்கிட்ட இருந்து 2500 ரூபாய் கிடைக்கும் போது நமக்கு ஒரு 20000 ரூபாய் வருது. 20000 வாங்கினதுமே நம்மளுடைய மைண்டு ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு இதை ஹெல்ப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் உடனே அந்த சிஸ்டம் காமிக்குது. 10000 ரூபாய் இவங்களுக்குலாம் நீங்க சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு சந்தோஷமா இந்த குடும்பம் இதை நல்லா பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சு இந்த இந்த வையகத்துல வாழ்வாங்க வாழணும்னு சொல்லி வாழ்த்தி அவங்களுக்கு அனுப்பும்போது அந்த 10000 ரூபாய் அவங்களுக்கு போயிடுது. அவங்க அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்து நம்ம குருநாதருக்கு ஒரு 2000 ரூபாய், உங்களுக்கு ஒரு 6000 ரூபாய் மீண்டும் 3வது முறையா இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு வெகுமதி கொடுக்குது. அப்ப மீதி 2000 ரூபாய் மிச்சம் இருக்குது. இந்த 2000 ரூபாய் என்ன சார் பண்றதுன்னா, முதல்ல செகண்ட் லெவல்ல வந்து நமக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிடைச்சது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒரு 2 ரீபர்த் ஐடி 1000 ரூபாயில 2 ஐடி கிடைக்கும். சரிங்க சார், இதே இந்த ஆட்டுக்குட்டியும் பிடிச்சி கட்டி வைங்க ஆகட்டும். அடுத்தது 4வது லெவல் வந்துட்டோம். இது ஃபைனல் லெவல் சார். இப்ப 16 பேர்கிட்ட இருந்து நமக்கு பணம் வரும். ஏன்னா போன இடத்துல வந்து நம்ம 8 பேர்கிட்ட இருந்துச்சு, அப்படின்னா அதனோட 2 மடங்குன்னா 16 பேர்கிட்ட இருந்து வரணும். எவ்வளவு சார் வரணும் அப்படின்னா, நம்ம 3வது லெவல்ல நம்ம வந்து மற்றவங்களுக்கு டொனேட் பண்ண தொகை பாத்தீங்கன்னா 10000 ரூபாய். அப்படின்னா 16 பேர்கிட்ட இருந்து 10000 வருமா சார்? ஆமா, 16 பேர்கிட்ட இருந்து 10000 ரூபாய் வரும். 1,60,000 ரூபாய் உங்களுக்கு வரும். அப்போ 1,60,000 வந்தது நம்ம மைண்ட் என்ன நினைக்கும் சார், இப்ப யாருங்க சார் நான் வந்து சென்ட் பண்ணணும், யாருக்குங்க சார் அவங்களுக்கு உதவி பண்ணணும், யாருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், யாருக்கு டொனேட் பண்ணணும்னு துடிப்பீங்க. இந்த இடத்துல 5வது லெவல்னு நமக்கு ஒண்ணு இல்ல. ஆக இந்த இடத்துல வந்து அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சார். அப்போ 1,60 எனக்காங்க சார்? இல்லைங்க, நம்ம குருநாதருக்கு தட்சணை கொடுக்கணும்ல, அவருக்கு வந்து ஒரு 10000 ரூபாயை வந்து சிஸ்டமே அனுப்பிடும் சார். மீதி 150 இருக்குங்க சார். ஆமா, இதுல ஒரு 5000 ரூபாயை வந்து அந்த ரீபர்த் ஐடிக்கு இந்த 5 ரீபர்த் ஐடி இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது, 5 ஆட்டுக்குட்டி கிடைக்குது. சரிங்க சார். மீதிங்க சார், மீதி 145 இந்த சிஸ்டத்தை நீங்க நம்பி வந்து மனசார மற்றவங்களுக்கு உதவி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொன்ன அந்த நல்ல மனசுக்காக உங்களுக்கு இந்த தொகையை பிரபஞ்சம் உங்களுக்கு முதல் முறையா கொடுக்குது. ஆக ஏன் சார் முதல்ல வந்து ஒரு 500 வாங்கினா, அப்புறம் ஒரு 2000 வாங்கினா, அப்புறம் ஒரு 6000 வாங்கினா, இப்போ ஒரு 145 மொத்தம் 1,53,500 ரூபாய் வந்துருச்சு. இது எல்லாமே எனக்குங்களா சார்? ஆமா, எல்லாமே உங்களுக்கு தான். சரிங்க சார். அந்த இந்த ஆட்டுக்குட்டி ஒண்ணு சொன்னீங்களா, அது என்ன சார் ஆச்சு? ஆமா, இப்ப ஒரு 1000 ரூபாய் நீங்க பாக்கெட்ல இருந்து கொடுத்தீங்க, அதுக்கு உங்களுக்கு 1,53,500 ரூபாய் இந்த சிஸ்டமும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுத்துருச்சு. மீதி வந்து 8 ரீபர்த் ஐடி கொடுத்துருக்குது. இந்த 8 ரீபர்த் ஐடினா, ரீபர்த் அப்படின்னா மறுபிறவி, மீண்டும் பிறப்பெடுக்கிறது. அப்ப
இந்த 8 ஐடி என்ன பண்ணுன்னா, ஒரு 1000 ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்த பணத்துக்கு வந்து 1,53,500 பிளஸ் 8 ரீபர்த் ஐடி கிடைச்ச மாதிரி இந்த ஒவ்வொரு ரீபர்த் ஐடியில இருந்தும் உங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1,53,500 பணமாவும் பிளஸ் அது ஒன்னொன்னும் 8 குட்டியை போடும். அப்ப குட்டி போட்டு கூடவே கூட்டிட்டு வந்ததுன்னா இந்த ஒவ்வொரு ஐடிக்கும் 8 64 ஐடி உங்களுக்கு திரும்ப ரீஜெனரேட் ஆகும். அது ஒன்னொன்னு திரும்ப திரும்ப ஆக இந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு புரியும். சார் இதெல்லாம் நிஜமா சார் அப்படின்னு நமக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம சிஸ்டத்துல நம்ம இந்த பிளான்ல எதிரிகள் கண்டு வேணா அவங்க போடலாம் ரீபர்த் அது இதுன்னு போட்டு காமிக்கலாம் 8 10ன்னு காமிச்சிட்டு இருக்கலாம். இங்க நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் சார். இந்த குட்டி போடுறது இல்லையா, அந்த குட்டியெல்லாம் குட்டி போட்டு அதனோட பேர குட்டியெல்லாம் வந்துருச்சுங்க. எங்க பார்த்தாலும் பிளு வெறும் ஆட்டுக்குட்டியா சுத்திட்டு இருக்குது. நம்ம ஆளுங்களாம் வந்து எதுக்கு பண்றது? இப்ப ஒரு ஐடி நம்பர் போட்டு அதுக்கு ஐபோன் போட்டு 1 போட்டிருக்குது, 2 போட்டிருக்குது, 3 போட்டிருக்குது, 4 5 6 7 8. என்னையா பண்றது? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் 1,50,000 ரூபா கொடுக்கும். ஒன்னு 8 குட்டி போடும். வாங்கிக்க, சந்தோஷமா இரு. நீ வாழ வைக்கணும்னு நீ எப்ப நினைச்சிட்டியோ பிரபஞ்சம் உன்னை வாழ வைக்க தயாராயிடுச்சு. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தொகை பாத்தீங்கன்னா 3 அப்கிரேட்ல நமக்கு பாத்தீங்கன்னா 1,53,500 ரூபாய் கிடைக்குது. சரிங்க சார். அடுத்தது இந்த எல்லாமே 8 குட்டி போடுன்னு சொன்னீங்களா, அதன் மூலமா உங்களுக்கு ஒரு 12 லட்சம் கிடைக்கும். சரிங்க சார். அந்த ஒன்னொன்னும் 8 குட்டி போட்டது அப்படின்னா 64 ஐடி நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 98 லட்ச ரூபாய் கிடைக்கும். டோட்டலா எல்லாம் போட்டீங்கன்னா 3 ரவுண்டு சார். அது 6 மாசம் ஆகட்டும் அல்லது ஒரு ரவுண்டு முடியறதுக்கு 1 வருஷம் ஆகட்டும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு 1000 ரூபாய பேங்க்ல போடுறோம் அப்படின்னா அதை டபுள் ஆகிறதுக்கு 5 வருஷமா 6 வருஷமா ஆகும். இந்த ஜெராக்ஸ் போடுறேன், ஒரு வருஷத்துல நான் ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க கூட பாத்தீங்கன்னா டபுளா கொடுக்கறதுக்கு 1 வருஷம் டைம் வச்சுக்கிறாங்க. அப்ப நமக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறவங்களுக்கு 1,60,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா அது 1 வருஷமா இருக்கட்டும் 2 வருஷமா இருக்கட்டும், எதுக்கு பதட்ட பண்ணணும்? என்ன இங்க வேலை நம்ம செய்ய போறோம்? 4 தடவை பணம் வாங்க போறோம், 4 தடவை மற்றவங்களுக்கு திருப்பி அனுப்ப போறோம். அந்த அனுப்பும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க போறோம். நமக்கு வரும்போது நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்க போறோம். இதுல எந்த விதமான சிரமமே கிடையாது. 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷத்துல கூட கிடைக்கட்டும். ஒன்றும் பெரிய நஷ்டம்லாம் ஒண்ணும் நமக்கு கிடையாதுங்க சார். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஐயோ இதுல போட்டுனேன்னு தயங்குறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரே ஒரு மனசார ஒருத்தருக்கு உதவி பண்ணிருக்கிறோம். அது வந்து நமக்கு ரிட்டர்ன் வரும்போது அது பெரும் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கூட்டி கழிச்சு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 ரவுண்டு வரும்போது 1,12,00,000 நமக்கு கிடைக்கும் தோழர்களே. இதை நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஒரு 1000 ரூபாயில ஒரு 2-3 வருஷத்துல 1,12,00,000 கிடைக்கிறதுக்கு வேற ஏதாவது கான்செப்ட் இருந்தா நம்ம சந்தோஷமா அதை செய்யலாங்க. இதை நாம எந்த அளவு கோயில் கட்டி கும்பிடணும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு 1000த்துல 1 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கும். 1 கோடிங்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் என்ன கேட்டீங்கன்னா டக்குன்னு கேட்டீங்கன்னா எத்தனை சைபர்னு தெரியாதுங்க. 100 ரூபாய்க்கு எத்தனை 2 சைபர்னு சொல்லிடுவோம், 1000 ரூபாய்க்கு 3 சைபர்னு சொல்லிடுவோம், 10,000 ரூபாய்க்கு 4 சைபர். இதெல்லாம் கூட நான் கடை வாங்கினது வட்டி கொடுத்ததுல எனக்கு தெரியும். ஆனா 4வது அந்த 1 லட்சம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நான் யோசனை பண்ணுவேன், லட்சத்துக்கு 5 சைபரா 6 சைபரான்னு. அப்ப 1 கோடிக்கு எத்தனை சைபர்னு சொன்னா இன்னமும் நான் உட்காந்து ஒரு 1/2 நாள் பிராக்டிஸ் பண்ணி அப்பதான் நான் கத்துக்கிட்டேன் 1 கோடிக்கு 7 சைபர்னு. 1 போட்டு 7 சைபர் போட்டா 1 கோடி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த மைண்ட்லாம் வர்றது இல்லைங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம லட்சத்தையே வந்து சொல்லும் போது 1000 தான் சொல்லியிருக்கோம். அப்புறமா இல்ல சாரிங்கிறோம். ஏன்னா நம்ம மைண்ட்ல அது பதிவாகி போச்சு. கோடிகள்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை. நான் முதல்ல சொன்னேன், மைண்ட்ல பதிவு பண்ணி எனக்கு பஞ்சர் கடை வேணும்னு நான் முடிவு பண்ணாதான் பஞ்சர் கடை மட்டும் நம்ம அப்படியே அந்த பிரபஞ்சமும் நம்ம மைண்டும் கொண்டு போய் அங்க நிறுத்தம். நம்ம மூளை அவ்வளவு ஒரு பவரான மூளைங்க. அதுல பதிவு பண்றதுதான் நம்மளோட வேலை. அதை கூட நம்ம செய்யறதுக்கு யோசனை பண்றோம். ஆனா பதிவு பண்ண அத்தனை பேரும் இங்க முன்னணியில் நின்றுகிட்டு நல்லா ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 1 வருஷம் சார் பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ்நாடு இல்ல உலகமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குதுங்க. ஆக ஒரு முறை உதவி ஒரு 1000 ரூபாய் ஒரு நபரை அறிமுகம் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த குருநாதர் கொடுத்த தொகை பாத்தீங்கன்னா 12,500 ரூபாங்க. அவர் நமக்கு நம்ம 1,53,000 நம்ம வாங்கினதுக்கு 12,500 ரூபாய். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க. அவரு ஒரு முறை நம்மளை கூப்பிட்டு இந்த சிஸ்டத்துக்கு வர அறிமுகப்படுத்தினாரு. நமக்கு 1,53,000 வந்தது. அவருக்கு ஒரு 12,500 ரூபாய் கொடுத்தது நியாயம். திரும்ப 8 ரீபர்த் ஐடி வந்தது. அதுக்கு ஒரு 12,000 நமக்கு 1,53 வரும். அதுல மாற்றம் இல்லை. அதுலயும் 12,500 ஸ்பான்சர் எனக்கு வருமா சார்? அது கம்பெனி எடுத்துக்குமா? இங்க கம்பெனிங்கிறத ஒண்ணு இல்லையே. இது கம்பெனி இருந்திருந்தா அது அவன் ஆட்டை போட்டிருப்பான். அப்ப இது யாருக்கு சார் கொடுக்குறது? எனக்கே கொடுத்துருவாங்களா? இல்லைங்க சார். அந்த குருநாதரை கடைசி வரைக்கும் குருநாதர் தான். அவர் தெய்வமா தான் மதிக்கிறோம். அப்ப உங்களுக்கு எத்தனை ஆட்டுக்குட்டி வந்தாலும் அந்த ஆட்டுக்குட்டி விற்கும் போது அவருக்கு 12,500 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம மனசார நம்ம ஏத்துக்கணும். 4 இந்த 4 லெவல்ல தான் சார் நம்ம இது வந்து மிகப்பெரிய விஷயம். இதுக்கு மேல 4 லெவலுக்கு கீழே குறைக்கிறதுக்கும் நம்மளால முடியும். அது இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் 29ஆம் தேதி அப்போ வரும்னு நான் காலண்டரி தூத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆக முதல் சூத்துல நீங்க வந்து 1,53,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம்.
8 அந்த முதல் சுற்றுல உங்களுக்கு வந்து 8 ஆட்டுக்குட்டி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஒன்னொன்னுலயும் 8 கிடைக்கும். ஆக லட்சம் முதல் கோடிகள் வரை எளிமையாக மற்றவர்களுக்கு உதவி செய்து மனசார சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை டிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் சிஸ்டம் மட்டும்தான் நம்ம கொடுக்குது. சரிங்க சார். இதுல ஏதாவது ரேங்க் இந்த மாதிரி ஏதாவது உற்சாகப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்குதா? இருக்குதுங்க சார், கண்டிப்பா இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷ அனுபவத்துல ஒரு 25 நபர்களை ஒரு திட்டத்தில் இணைச்சாதான் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா வெறும் 12 பேரை நீங்க அறிமுகப்படுத்தினீங்கன்னா போதும், உங்களை வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி வந்த ஒரு 250 தங்கங்களை கொண்டு போய் திருச்சியில வச்சு அவங்களுக்கு ஹானர் பண்ணி அவங்கள அப்படி உற்சாகப்படுத்தி, அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு கிடைக்கக்கூடிய 10,000த்துக்கும் மேற்பட்ட ஐடி நம்ம கிட்ட வந்துருச்சு. ஸ்பீட் கேஸ்ல 10,000த்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் ஆதரவு கொடுத்து இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த நல்ல மனசுக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஆனா அதுலயும் ஒரு 250 பேர் மட்டும் அந்த இன்னும் பண்ணா நான் மட்டும் ஜெயிச்சா பத்தாது. இதுல நிறைய பேர்கிட்ட பிரச்சனை என்னன்னா, நான் யார்கிட்டயும் சொல்லணுமா சார், நான் 2 பேர்த்த ரெஃபரல் பண்ணுமா, நான் நண்பர்களுக்கு சொல்றது, இந்த ஆளை பிடிக்கிறது, கோத்து விடுறது, சேர்த்து விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, இணைச்சு விடுறது, இந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க சார். வாய்ப்பை கொடுக்குறேன் சார். 4 பேரோட வாழ்க்கையில நான் வந்து விளக்கேற்றி வைக்கிறேன் சார். இருட்டுன்னு புலம்புறதை விட உன்னாலான ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வை, அதனால மற்றவங்களுக்கு புண்ணியமா இருக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த மாதிரி நீங்க எத்தனை குடும்பங்கள் வந்து இருட்டுல இருக்குது, அவங்களுக்கு விளக்கேற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா இதுல எந்த விதமான பின்விளைவுகளும் இல்லை. இது 100% நாங்க லீகலா பண்றோம். இதனால யாருக்கும் எந்த விதமான இழப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்துக்கும் இந்த நாட்டுக்கும் நாங்க நன்மை தான் செஞ்சிருக்கிறோங்கிறத 100% நம்பிக்கை நமக்கு இருந்தால் நாம தூங்க மாட்டோம் சார். பக்கத்து வீட்டுக்காரனை விட மாட்டோம், அண்ணனை விட மாட்டோம், தம்பி விட மாட்டோம். யாரெல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்களா அத்தனை பேர்ட்டும் சொல்லுவோம். இந்த நேரத்துல ஒரு விஷயம் சார், ஒரு அவையாறு கிடைச்ச மாதிரி ஒரு நெல்லிக்காய், ஒரு வாழைப்பழம்னு நினைச்சுக்கோங்க சார். ஒரு வாழைப்பழம் கிடைச்சது, அந்த வாழைப்பழத்தை ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா 100 வருஷம் நல்லா இருப்பார், அல்ல 1000 வருஷம் இருப்பாருன்னு வச்சுக்குவோம், அல்லது நோய் நொடி இல்லாம இருப்பாருன்னு வச்சுக்குவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு அதிசய வாழைப்பழம் கிடைச்சுன்னா தோலை உரிச்சிட்டு சுத்தி முத்தியும் பாட்டு முழுங்கிட்டு நாமளே போயிடுவோமா, அல்லது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கலாம்னு நினைக்குமா? இன்னும் கொஞ்சம் வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்தோம், பாதி பழம் தான் போச்சு, இன்னும் மத்தவங்களுக்கு அப்படின்னா நாக்கு நேற்றான் ரவுண்டு தடை விட்டா கூட அவன் நல்லா இருப்பான் அப்படின்னா நம்ம எத்தனை பேருக்கு நின்றுக்கிட்டாங்க பஸ் ஸ்டாப்ல போய் நின்றுட்டு வரவங்க எல்லாம் நாக்கு நீட்டு அந்த வாழைப்பழத்தை எவ்வளவு தடவுவோம், எவ்வளவு பேருக்கு கொடுப்போம், அதுல என்னென்ன சந்தோஷம் இருக்குது சார். இது இந்த இடத்துல நீங்க கொடுத்து பார்த்தாதான் சார் அந்த சந்தோஷம் தெரியும். அப்ப அந்த மாதிரி கொடுக்க உங்களுக்கு வளருது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஏன் வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல நமக்கு என்ன பிரச்சனை? 2 பேர் தான் சார் கேட்கறாங்க. நீங்க உங்களால ஒரு 2 பேருக்கு இந்த வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை கூட உடனே வரும்போது கையை பிடிச்சி கூட்டிட்டு வாங்கலாம் சொல்லல. அப்ப அடுத்தது உங்களுக்கு 8 குட்டி போடுறது, 8க்கு 153 உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுல 2 கொடுன்னு இந்த கம்பெனி கேட்கறதுக்கு தார்மீக உரிமை இந்த சிஸ்டம் கேட்டுக்கலாம். கம்பெனியா இருந்தா கேட்டிருக்கோம். இது வந்து நம்ம சிஸ்டம், நம்மளுடைய அமைப்பு, நம்ம வாழ வைக்க வந்த ஒரு அமைப்பு. அப்ப இதுல வந்து 2 பேரை கொடுங்க சார், 20 பேரை கொடுங்க, 100 பேரை கொடுங்க சார். அமுத சொருப்பே உங்க கையில கொடுத்துட்டேன், நீ 50 பேருக்கு கொடுப்பியா, 100 பேருக்கு கொடுப்பியா, 1000 பேருக்கு கொடுப்பியான்னு சிஸ்டம் நம்ம பிரபஞ்சம் நம்ம கையில கொடுத்துருச்சு. இந்த இடத்துல வந்து சார் நான் சொன்னா கேட்பாங்களா சார்? கேட்பாங்க சார். இந்த ஒரு இடத்துல இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? புரிஞ்சுக்கிட்டவங்க, அதாவது தெரிஞ்சுக்கிட்டு போறது. மீட்டிங்ல வந்தவங்க சரி கூப்பிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட், நான் நேற்று கேட்டப்பா சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிறது வேற. புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இதுல வந்து இன்னைக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டரா வந்தவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்னைக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டரா வந்திருக்காங்க. 12 பேர் இல்லைங்க சார், எல்லாரும் 20 பேர், 50 பேர், 100 பேர். நம்ம ராமலிங்க சார்லாம் 180 பேர், 190 பேரை காட்டுறாரு. அப்ப இதெல்லாம் வந்து சும்மாலாம் வரலைங்க. இப்ப இந்த 24 பேர், இந்த 22 12 ஐடி கொடுத்தவங்க எல்லாமே வீட்டை போய் கதவை தட்டினதும், வாங்க சாமி நீங்க சிஸ்டம் இதுல இருந்து ஸ்பீட் கேஸ்ல இருந்து வரீங்களா, இந்தாங்க 1020 ரூபா, இந்தாங்க என் டீடைல், போய் ஐடி போட்டுருங்க அப்படின்னு யாரும் சொல்லலைங்க. அவங்க இந்த சிஸ்டத்தை அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க பட்ட கஷ்டம் சிரமம் எல்லாம் சொன்ன பின்னாடி அவங்களை புரிய வச்சு அவங்களுக்கு வந்து இந்த ஐடி போட வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த சிரமம் இருக்குதுங்க. எல்லாருமே அவங்க சில அனுபவங்களை சந்திச்சிருப்பாங்க. அதையும் மீறி இன்னைக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் உண்மையாலுமே அத்தனை பேருக்கும் இந்த நேரத்துல வாழ்த்துக்களையும் நன்றியையும் அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப அந்த மாதிரி 12 பேர் வந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 1.5 லட்ச ரூபாய் கிடைக்கும். அடுத்தது 8 மடங்கு ஆகும். செகண்ட் ரவுண்ட்ல 12 லட்ச ரூபாய் கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல அவங்களுக்கு அதே வந்து 96 லட்ச ரூபாய் கிடைக்கும். இப்ப சிஸ்டம் ப்ரொமோட்டரா திருச்சி வர அத்தனை பேருக்கும் 1 கோடி ரூபாய் உத்தரவாதம் இங்க கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி சிஸ்டத்துல 1 கோடியே 12 லட்சம். இப்ப 2 கோடிக்கு அவங்க அதிபதி. 3 ரவுண்ட் அடிச்சா போதும் 2 கோடி ரூபாய்க்கு இப்ப அவங்க அதிபதி ஆயிட்டாங்க. அவங்களாம் மனசார சந்தோஷப்பட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர். இவங்க 25 என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்க சிஸ்டம் மேனேஜர்னு பேரு. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 கோடியே 3,12,500 ரூபாய் கிடைக்கும்.
செகண்ட் ரவுண்ட்ல 25 லட்சம் கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட்ல 25 லட்சம் இன்ட்டு 8ன்னா 2 கோடி ரூபாய் கிடைக்கும். அதே சிஸ்டம் ஹெட்டுங்கிறதுக்கு வந்து 50 பேரை நம்ம வந்து நேரடி பரிந்துரைகள் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நண்பர்கள் மற்றவங்களுக்கு எத்தனை குடும்பங்களுக்கு வாழ வச்சிருக்கிறோம் அப்படின்னா 50 குடும்பத்துக்கு அவங்க விலைக்கேற்றி வச்சிருக்காருன்னு சொன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6,25,000 கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல 1/2 கோடி ரூபாய் கிடைக்கும். அடுத்தது 3வது ரவுண்ட்ல 4 கோடி ரூபாய் கிடைக்குங்க. அப்ப சிஸ்டம் டைரக்டர் இப்போ உச்சபட்சம் அப்படின்னு சொன்னா 100 பேரை கொடுத்தாவே அவங்க டைரக்டர்னு சொல்றோம், சிஸ்டம் டைரக்டர்னு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 12,50,000 ரூபாய் கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல அப்படியே 8 மடங்கு 1 கோடி ரூபாய் ஆகும். தேர்ட் ரவுண்ட்ல அப்படியே 1 மடங்கு 8 மடங்கு 8 கோடி ரூபாய் ஆகும். மொத்தமா எல்லாம் கூட்டினீங்கன்னா 9,12,50,000 ரூபாய் வரும் சார். இப்ப இந்த இடத்துல எங்க பணம் இருக்குன்னு பாருங்க. இந்த ரெஃபரல் கொடுக்கறதுல தான் பணம் இருக்குங்க. நம்ம வந்து சிஸ்டத்தை மட்டும் போட்டு செகண்ட் ரவுண்ட் வரல 3வது ரவுண்ட் வரலன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறத விட அது வர வேண்டிய நேரத்துல கட்டாயம் வந்துடும். எப்படி வரும்? இது கிரவுட் ஃபண்டுங்கிறதுனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இந்த மரம் வளர்ந்தா ஊருக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதுன்னு சொன்னா நம்மளால சொம்பளை கொண்டு போய் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி லாரியே கொண்டு வந்து அங்க தண்ணி ஊத்துறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு ஈடுபாட்டோட நம்ம அதை பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த மரம் வளரும். பணம் காய்க்கிற மரங்க இது. வளர 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 எல்லாருக்கும் நன்மை. மரத்தை மட்டும் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கவங்க அதுக்கு வேர்ல தண்ணி ஊத்துற வேலையா நம்ம இந்த கிரௌடை இங்க கொண்டு வரதுக்கும் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு அருமையான பிளான் கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு கொண்டு வர்றது நம்மளுடைய கடமைங்க. அப்படி பண்ணும்போது அங்க 1 கோடியே 12 லட்சம் தான் கிடைக்கும். ஆனா ரெஃபரல்ல நீங்க 100 குடும்பத்தை பிழைக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, சார் நீங்க 1000 பேர் கொடுங்க சார், உதவி தேவைப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க, நீங்க தெய்வமே தெரிவிங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிஸ்டத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி நீங்க சொல்ற வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து மனசை வந்து உடனே போய் ரீச் ஆகும். சும்மா கடமைக்கு 4 லெவல் 1,53,000 கிடைக்கும், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொன்னா நானா இருந்தாலும் சொல்லுவேன், எவன் ஏன் கொடுப்பான் உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்பேன். எப்படி கொடுப்பாங்க? எப்படி அவர் வந்து 10,000 ரூபாய் 16 பேர்ல இருந்து 10,000 வரும்னு 4வது இடத்துல போய் கேட்டோம்னா என்ன புரியும்? அப்ப முதல்ல இருந்தே அந்த 4 லெவல் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இந்த சிஸ்டம் எப்படி எல்லாம் ஆப்ரேட் ஆகுதுங்கிறத வந்து திருச்சியில வந்து நம்ம சங்கர் சார் வந்து தெளிவா விளக்குவாரு. அதெல்லாம் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம், இதுல வந்து ஒரு ஸ்பார்க் இருக்கு, இதுல நம்மளோட லைஃப் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து 100 பேர் இல்லைங்க 1000 பேர்கிட்ட சொல்ல முடியும். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னும் 1 வருஷத்துல 1000 ஐடியா நான் வந்து அச்சீவ் பண்ணியே தீருவேன். இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார். நான் போய் கேட்கறேன் சார், கேட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சார் காது அப்படியே பிஞ்சுக்கிட்டு கீழே விழுந்துருமா, அல்லது வந்து எனக்கு கை ஒரு பக்கம் இறங்கிருமா? ஒண்ணும் இல்லைங்க சார். வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா நான் சரியா அவருக்கு புரிய வைக்கல, அவருடைய பாணியில அவருக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்ல தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர அவர் வந்து என்னுடைய சிஸ்டத்தை புறக்கணிச்சார் நான் கண்டிப்பா நினைக்கலைங்க. அப்ப நம்ம வந்து சொல்றத சரியா சொன்னோம்னா நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த சிஸ்டம் சரியா வேலை செய்யணும்னு சொன்னா ஒரு நிர்வாகம் நல்லபடியா நடக்கும்னா அதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கணும், டேர்ம்ஸ் இருக்கணும். இங்க என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒண்ணும் இல்லைங்க சார். ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் இருக்கணும், ஜிபே போன்பே நமக்கு வந்து அனுப்புறதுக்கு தெரியணும். அந்த மாதிரி யாராவது பணம் அனுப்பிச்சாங்கன்னா வாங்கிக்கிட்டு நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணி ஒப்புதல் கொடுக்க தெரியணும், அப்ரூவல் கொடுக்க தெரியணும். இவ்வளவுதான் சார். இது என்ன சார் தினமும் கொடுத்துருக்கோமா? இல்லைங்க. இந்த ஒரு ரவுண்டுங்கிறது வந்து 4 தடவை உங்களுக்கு பணம் வரும், நீங்க 4 தடவை அனுப்புறீங்க, இவ்வளவுதான் வேலை, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்ப இதுக்கு இன்னும் வேற என்ன சார் வேணும்? மெயினா நான் முன்னவே சொன்னேன், இந்த கம்பெனியை பத்திய நாலேஜ் முழுசா நமக்கு வேணும். என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, இந்த நம்மளும் குழப்பறதுக்கு இருப்பாங்க. இது இது எப்படிங்க உங்களால கொடுக்க முடியும், இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கான முழு அறிவு நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல இதுக்கு முன்னாடி வந்த சிஸ்டம்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனியே ஒரு 100-200 ஐடி போட்டிருப்பாங்க, நீங்க காசு இருந்தா நீங்க எவ்வளவு வேணுமா போட்டுக்கலாம் அப்படிம்பாங்க. இங்க வந்து முதல்ல அதை உடைச்சாங்க. ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான். இந்த ஒரு ஐடியே வந்து நான் வந்து முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு பின்னாடி வந்து 8 குட்டி ஆச்சு, அது 64 ஆச்சு, அப்புறம் 512 ஆகி ஒரு பெரிய பட்டியே ஆகி போச்சு. இதை மெயின்டைன் பண்றதுக்கு நான் 2 பேர்த்த வேலைக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. அப்ப நான் 3 ஐடி 4 ஐடி போட்டு என்ன பண்றது? காசு வராதுன்னு தெரிஞ்சதுல தான் 500 10 ஐடியில வந்தா கூட 5000 ரூபாய் ஆச்சுன்னு கணக்கு போட்டு நிறைய ஐடி போடுவோம். இங்க அவசியமே இல்லைங்க. ஒரு ஐடியே ஒரு வருஷம் 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பிள்ளைன்னு நிறைய ஆட்டுக்குட்டி மேயும். அப்ப அதனால வந்து ஒரு ஐடி ஒரு மொபைலுக்கு அப்படிங்கிறது இதனுடைய பிளஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிஸ்டம் பற்றிய நாலேஜா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு காலையில 4:30 மணிக்கு ஜூம் மீட்டிங் இருக்குது, நைட் 8 மணிக்கு ஜூம் மீட்டிங் இருக்குது. உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க சார். இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஒரு சிலர் நினைப்பீங்க, அப்ப நல்லா சொல்ல தெரிஞ்சாதான் என்ட்ரி எடுக்க முடியுமா? அவசியமே இல்லைங்க. அவங்களை உள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னா அவசியமே இல்லை. அவங்கள வந்து நீங்க கெஞ்சினாலும் சரி தப்பு இல்லை, ஒரு குடும்பத்தை வாழ வைக்க கெஞ்சினா கூட தப்பு இல்லை. அவங்கள வந்து ஜூம் மட்டும் பக்கத்துல உட்காந்து அவங்கள பார்க்க வைங்க போதும். இங்க இருக்கிற மணியான ஆசிரியர்கள் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க இது எதையுமே கண்கட்டு வித்தெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றோம். அப்ப அவங்களுக்கு அது பிடிக்கும், புரியும், கண்டிப்பா வருவாங்க. பணம் வேணும்,
நான் சம்பாதிக்கணும். இன்னைக்கு ஒரு 20,000 சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ டிகிரி முடிச்சவங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யற கொடுமையில பார்த்திருக்கோம். சொந்த ஊரை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளியில போய் கஷ்டப்படுறதை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த மாதிரி நபர்களுக்கு சொல்லும் போது கண்டிப்பா உள்ள வருவாங்க. முழுக்க முழுக்க இது கிரவுட் ஃபண்டுங்கிறதுனால இதுல மக்கள் கூட்டம் வரும்போது நமக்கு கண்டிப்பா சீக்கிரமா இப்ப இன்னைக்கு ஒரு 300 ஐடி ஒரு நாளைக்கு வருதுன்னா 1000 ஐடி வந்ததுன்னா இந்த 20 நாள் 30 நாள்லாம் தேவையே இல்லைங்க. டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. 3 மாசத்துல 4 மாசத்துல இது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒருத்தருக்கு நம்ம டொனேட் பண்ற இந்த தொகை நம்ம திரும்ப எதிர்பார்க்க முடியாது எனக்கு வேணும்னு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட கொடுத்தது நம்ம திரும்ப கேட்கறது எப்பவுமே நம்ம தமிழர்கள் மரபு கிடையாது. அப்ப அந்த மாதிரி இந்த திரும்ப நம்ம ஒரு தடவை டொனேட் பண்றோம்னா திரும்ப வாங்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு சொல்லலாம், தப்பு இல்லை. இதுல அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா மட்டும் பின் வாங்கி ஐடி போடணும். ஏன்னா ஒரு லிங்க்னு கொடுத்தோம்னா கசாமசான்னு போறவங்க வரவங்க எல்லாம் ஐடி போட்டு விட்டுறாங்க. அப்ப பின்னுங்கிறது ஒண்ணு வைக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா 2 விஷயம். இப்ப ஜூம் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் பண்றதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு என்னதான் பிள்ளையார் கோயில் பொதுவா கட்டிட்டாலும் அதுக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு தெரிய வாங்குறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு பணம் வேணுங்கிறதுனால இந்த 20 ரூபா பின்னு மட்டும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் உருவாக்கணவங்களுக்கு அது மெயின்டைன் பண்ண நம்ம அதுங்க அவங்களுக்கு சேலரி மாதிரி கொடுக்கணும், அவங்களுக்கு சில தொகை கொடுக்கணும். அதுக்காக இந்த 20 ரூபா பின்னு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிபே, போன்பே, பேடிஎம், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இது எல்லாம் தெளிவா கொடுக்கணும். மொபைல் நம்பர் முதல்ல 10 நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். அவன் ரொம்ப பெரிய மனுஷன் 11 நம்பரும் கொடுக்க வேணாம். என்னதான் ஆகுதுன்னு பார்த்து பதட்டத்துல 9 நம்பரும் கொடுக்க வேணாம். நம்பர் கரெக்டா கொடுங்க, நேம் கரெக்டா கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த சிஸ்டத்துல உங்க நண்பர் உங்களை அழைச்சிட்டு வந்தவர் அவர் கையில ஒரு 1020 ரூபாய் கையில கொடுத்துட்டீங்கன்னா அவரே ஐடி போட்டு யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பி அவங்க கிட்ட எப்படி அப்ரூவல் வாங்கணுமோ வாங்கி உங்களை ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. அதுக்கு அடுத்த வேலை என்னன்னா 2 பேருக்கிட்ட இருந்து எப்போ பணம் வருதுன்னு நீங்க பார்த்து அதுக்கு அடுத்து அந்த வேலையை எப்படி செய்யணும்னு நீங்க 2 தடவை ஜூம்ல அட்டன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கத்துக்குவீங்க. அப்படி கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டருங்க, ஒரு பெரிய வேலையே இங்க இல்லைங்க. அடுத்தது இதை பண்றதுக்கு என்னென்ன சார் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல இருக்கிற மாதிரி பேர் கொடுங்க. இந்த கூப்பிடுற மாதிரி எனக்கு தேவின்னு கூப்பிடுவாங்க, அங்க பேர் பேங்க்ல ஸ்ரீதேவின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன பேர் பேங்க்ல கொடுத்துருக்குமோ அந்த மாதிரி வேணும். ஏன்னா இந்த பின்னாடி என்ன நான் சொன்ன மாதிரி இந்த டாக்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குதுங்க. அப்ப சரியா செய்யற வேலையை சரியா செஞ்சிருவோம். நேம் கரெக்டா கொடுங்க, இன்சியலோட கொடுங்க. அதை ஒருக்கா பாருங்க ஏ விட்டுட்டேன் பிஏ விட்டுட்டேன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது மொபைல் நம்பர் கரெக்டா கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பரு, ஜிபே நம்பரு, போன்பே நம்பரு, பேடிஎம் நம்பர் இது 3ம் இருந்தா கொடுங்க. என்ன இருக்குதோ அதை தனித்தனியா கொடுங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் கருணையும் இருந்தா போதும். நாம ஒரு பெரிய லெவல்ல நாம இதை ஜெயிக்கலாம். அடுத்ததா எப்படி அனுப்பணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஐடி போட்டதுமே நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல காமிக்கக்கூடிய முத்துக்குமார்னு ஒண்ணு காமிக்கிது பாருங்க. இதுல யாருக்கு அனுப்பணும், நம்ம சிஸ்டம் என்ன வேலை செய்யுதுன்னா எவ்வளவு தெளிவா சிஸ்டம் வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க டொனேட் யாருக்கு பண்ணணும், அவருடைய பேர் என்ன, அவருடைய ஐடி நம்பர் என்ன, அவருடைய மொபைல் நம்பர் என்ன, அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் என்ன, அவர் ஜிபே நம்பர் என்ன, போன்பே நம்பர் என்ன, பேடிஎம் நம்பர் என்ன, அவர் அறிமுகப்படுத்தின நண்பரோட பேர் என்ன, அவருடைய மொபைல் நம்பர் என்ன, இது எல்லாம் அந்த டீட்டெயில்லாம் அதுல இருக்கும். சரிங்க சார், நான் என்ன சார் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அந்த போன் நம்பரை நோட் பண்ணி அவரை கூப்பிடணும். கூப்பிட்டு சார் இந்த மாதிரி வணக்கம் சார், நாங்கள் ஸ்பீட் கேஸ்ட்ல இருந்து பேசுறோம் சார். சார் ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேச முடியுமா, ஃப்ரீயா இருக்கீங்களா, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார். சார் இந்த உங்க பேரு முத்துக்குமார் சாருங்களா சார், உங்களுக்கு ஒரு 1000 ரூபா அனுப்பணும்னு சிஸ்டம் காட்டுதுங்க சார். இந்த ஜிபே நம்பர் கொடுத்துருக்கீங்க சார், இது கரெக்டுங்களா சார், இதுக்கு அனுப்பிச்சுட்டா அப்ரூவல் கொடுத்துட முடியுங்களா சார், டைம் இருக்குமா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே தங்கமாட்ட நீங்க அனுப்பிச்சதான் அடுத்தது அவர் அப்ரூவல் கொடுத்துருவாரு. இதுதான் ஒர்க். அதை அனுப்பும் போது அந்த ஜிபேல நம்மளுடைய பேரு ஃப்ரம்னு போட்டு பேரு, நம்மளுடைய ஐடி நம்பர் டூன்னு போட்டு அவருடைய ஐடி நம்பர், பேர் கூட தேவையில்லை, ஐடி நம்பர் இதை மட்டும் போட்டு அவங்க சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க தங்க மாட்டோம் நமக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் இந்த ஸ்பீட் கேஷ்ன்னு கேட்கும் போதே அப்படி சார் நீங்க எந்த ஊருங்க சார், என்னங்க சார், நான்லாம் உண்மையா நிறைய நாள் நான்லாம் அனாத மாதிரி நினைச்சிருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசும் எனக்கு 10,000 பேர் கூட பிறந்த சகோதரர்கள் வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப இப்ப நாளைக்கு நைட்டு முடியும், நாளைக்கு எல்லாத்தையும் சந்திக்கலாம், பாக்கியராஜ் சார் எப்ப பாக்குறது, பாலு பழனியாண்டி சார் எப்ப பாக்குறது, சங்கர் சாரை கையை பிடிச்சி குடுக்கணும், நம்ம எம்சி பண்ற நம்ம சிஎஸ் சாரை பார்க்கணும், எப்படி பிளான். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் மார்க்கெட்டிங்ல யாரு என்ன பேசணும் அந்த அரைச்சி கொட்டாய் கூட வச்சிருவாங்க. இங்க அதுக்கான ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணலைங்க சார். அட்டகாசமான பிளானுங்க சார், மிராக்கிளா இருக்குது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்தது விஷயம் நமக்கு வருது, அதை என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த யார் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற யாருக்கு நம்ம அவங்க அனுப்புனதுக்கு நம்ம அப்ரூவல் கொடுக்கணும். அப்ரூவல்ங்கிறது கீழே பாத்தீங்கன்னா ஒரு பச்சை பட்டன் இருக்கும். அது முன்ன தொட்டதுமே அது அப்ரூவல் கொடுத்தது, இப்போ அது எஸ்ஆர் நோ கேக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிருக்காங்க சார். ஸோ இந்த சிஸ்டம் நல்ல மெருகேற்றி ஒரு பெரிய ஏகப்பட்ட அனுபவங்கள் உள்ள கம்பெனிகள் கூட இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கலைங்க சார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கல.
அந்த மாதிரி நம்ம உருவாக்கி கையில கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விடுபட்டு போயிருந்தா, ஓரளவு நான் கரெக்டா சொல்லியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு விடுபட்டு போயிருந்தா உங்களை கூட்டிட்டு வந்தவங்க கிட்ட கேளுங்க. இல்லைன்னா ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியா ஜூம் மீட்டிங் வாங்க. இங்க வந்து ஆண்களும் பெண்களும் சமம் அப்படிங்கறத வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா லேடிஸ் பட்டை கிளப்புறாங்க. அவங்களுக்கு தான் அந்த குடும்ப கஷ்டம் எல்லாமே தெரியும். அவங்க இந்த லேடிஸ் பேசின அந்த ஜூம் மீட்டிங்கோட இதெல்லாம் காமிச்சேன் அப்படின்னா, நான் எத்தனையோ பேர்கிட்ட காமிச்சேன். பார்த்தவங்களாம் வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்களா, இந்த அளவுக்கு இருக்குதா, இது உண்மைதானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்துக்குள்ளார நம்ம வந்திருக்கிறோம். இதை பயன்படுத்திக்கங்க. முடிவு உங்கள் கையில். ஒரு நிமிடம் துணிச்சல் இருந்தால் செத்து விடலாம். ஒவ்வொரு நிமிடமும் துணிச்சல் இருந்தால் ஜெயித்து விடலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் சார். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, துணிச்சல் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க சார். பாக்கெட்ல 500 ரூபா இருந்தா துணிச்சல் வரும். அப்போ 1,50,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்தா எவ்வளவு பெரிய துணிச்சல் வரும், எவ்வளவு பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்காரு, பிரபஞ்சம் கொடுத்திருக்குது. எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். மிகவும் சிறப்பாக விளக்க உரையை கொடுத்திருக்கீங்க. இந்த உரையை கேட்ட அனைவரும் அவர்கள் புதிதாக இணைய இருப்பவர்கள் ஏதோ ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், இதுல நீங்க எந்த பாயிண்டையும் விடல, எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்க. இதுல ரொம்ப பிடிச்ச சிஸ்டம் ரீபர்த்ன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே அது ஒரு மிக மகத்தான ஒரு சிஸ்டம் தான் சார். ஏன்னா இங்க பாருங்க, நான் ஸ்டாப் ரீபர்த் ஐடிஸ், அன்லிமிட்டெட் இன்கம். உங்களுக்கு இப்ப பிளான்ல காட்டினது வந்துட்டு ஒரு 3 லெவல மாத்திரம் தான் காட்டினாங்க. அதுக்கப்புறம் இருக்கா, ஏன்னா போட்டுக்கிட்டே போகலாம் நிறைய. அதனால நண்பர்களே, இதுல வந்துட்டு ரீபர்த் ஐடி எங்கேயுமே நிக்க போறது இல்லை. நான் ஸ்டாப் ரீபர்த் ஐடிஸ், அன்லிமிட்டெட் இன்கம். உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வேணுமோ அவ்வளவு இங்க நிறைஞ்சு கிடக்கு. அதே சமயத்துல 100% டிரான்ஸ்பரன்சி. யாருக்கிட்ட நீங்க ஐடி கேட்டாலும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவாங்க. அவங்க பாஸ்வேர்டை கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்களே பாத்துக்கோங்க. இங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் டீச்சர்ஸ் குரூப்னு தனியா ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. ஏதாவது குறை இருந்தா பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் கஸ்டமர் கேர்னு இருக்கு. எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் எஃப்டிசி குரூப்னு ஒண்ணு இருக்கு. என்ன வேணும், என்ன இல்லை இந்த திட்டத்துல, எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு நண்பர்களே. ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலைக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க அடுத்தவங்களை கேட்க வேண்டாம். நீங்க அந்த மலை மேல ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு விட போகுது. இந்த திட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அந்த வெளியில நிக்கிறத விட இந்த திட்டத்துல முதல்ல இன்னைக்கு இணைந்து பாருங்க. நீங்க இந்த திட்டத்துல இணைஞ்சிட்டாலே பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் என்ற பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் உங்களை அழகாக பாதுகாத்துக் கொள்ளும். பொருளாதார சிக்கலில் இருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபடுவீர்கள். முத்துக்குட்டி சார், இந்த திட்டத்தில் சார் சொல்லுங்க சார். சார், நம்ம பாலு பழனியாண்டி சார் வந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் சொல்லணும்னு சொன்னாரு. அதை நான் மறந்துட்டேன். ஓகே சார், ஓகே சார். அதை மறந்துட வேணாம் சார். சார் பாலு சார், நீங்க அவங்க சொல்லுங்க சார், நான் அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறேன். பேசி முடிங்க சார், பேசி. சரிங்க சார், ஓகே சார். இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்து நீங்க ஓராண்டுகள் எங்களோடு பயணிங்கள் நண்பர்களே. நிச்சயமாக உங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கலங்காதீர் மனமே, ஒரு நாள் உன் கனவெல்லாம் நனவாகும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் முத்துக்குட்டி ஃப்ரம் திருநெல்வேலி. நண்பர்களே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நம்ம பாலு பழனியாண்டி சார் வந்துட்டு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் கொடுக்கறதா இருக்காங்க. நான் அவங்களை வரவேற்றுக்கலாம் சார். வாங்க. தேங்க்யூ சார். ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க சார். உங்க 2 பேத்துக்குமே முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய 251 பேர் ப்ரமோட்டர் முடிச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு எல்லாருமே நீங்க மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்குங்க. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. 251 பேர் ப்ரமோட்டர் முடிச்சிருக்காங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதில் ஒரு 20 பேர் மட்டும் ஃபோட்டோ அனுப்பாமல் இருக்கீங்க. தயவு கூர்ந்து நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மறுபடியும் நீங்கள் முதவே அனுப்பியிருந்தா கூட பரவாயில்ல, மறுபடியும் ஒரு முறை இந்த அனுப்பாதவங்க என் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அனுப்பும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் அங்கே வரும்போது உங்களுக்கு ஐடி கார்டு கையில் கொடுப்பாங்க. அதுவும் கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி வாரோடு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதனால் தயவு செய்து
தயவு கூர்ந்து மறுபடியும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் போட்டோ அனுப்பாதவங்க தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம். நம்ம ஜெய்ஹிந்த் போட்டு இதை வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். ஜனகண மன அதிநாயக जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।